டிஜிட்டல் கதை சொல்லுதல் என்பதனை எப்படி உருவாக்குவது? கணினியையும் அது தொடர்பான உபகரணங்களையும் பயன்படுத்தி செயல்முறையுடன் சொல்லப்படுவது. டிஜிட்டல் கதைகள் சுருக்கமாகவும் சொந்த கதைகளாகவும் பல்லூடக துணுக்குகளாகவும் உருவாக்க முடியும். காட்சிகள், ஒலியொளி என்பன போன்ற வெவ்வேறு பல்லூடக டிஜிட்டல் வகைகளுடன் டிஜிட்டல் கதைக்கலை தொடர்புபடுகிறது. DST மூலம் சாதாரண மக்களின் கதைகளை உணர்வு பூர்வமாகவும் வெளிப்படுத்தலாம். DST என்பது டிஜிட்டல் கதை சொல்லுதல், அதாவது டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங். சாதாரண கதைக்கும் டிஜிட்டல் கதைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? சாதாரண கதையில் கதை சொல்பவர், கதை கேட்பவர் காணப்படுவர். கதை இவர்கள் இருவருடன் மட்டுமே தொடர்புபடும். DST கதை சொல்பவர், கதை கேட்பவர் இருவருடனும் பல்லூடக கருவிகள் பாவிக்கப்படும். DSTயை உருவாக்க தேவையானவை: சொல்வதற்கு ஒரு கதை இருக்க வேண்டும், பல்லூடகத்துடன் கூடிய கணனி, டிஜிட்டல் கேமரா அல்லது ஸ்கேனர். டிஜிட்டல் கேமரா இருப்பின் ஸ்கேனர் அவசியமில்லை. குரலை பதிவு செய்வதற்கு ஒலி வாங்கியும் ஹெட்போனும் தேவை. காகிதம், பேனை, நிற பென்சில்கள் தேவையாயின் பயன்படுத்தலாம். DSTயை உருவாக்க அவசியமற்றவை: கணனிசார் புலமைத்துவம் அவசியமில்லை. பல்லூடகம் பாவிப்பதில் முன் அனுபவமும் கலை ஆற்றல் அனுபவமும் அவசியமில்லை. DSTயுடன் தொடர்புபடும் படிமுறைகள்: கதையை தெரிவு செய்தல். கதையானது எமது சொந்த அனுபவம், குடும்பம், நண்பர், வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்கள் அல்லது எமது சொந்த கற்பனைகளை உள்ளடக்கியதாக இருக்கலாம். இக்கதைகள் ஏதோ ஒரு வகையில் உணர்வுகளை வெளிப்படுத்துவது சிறப்பானது. கதையை 100 தொடக்கம் 250 சொற்களை கொண்டு கதை அமைவதுதான் சிறந்தது. அப்போதுதான் சொல்லப்படும் கதை கேட்பவரை இலகுவாக சென்றடையும். கதையை எழுத்தில் வடிவமைப்பதுதான் மிக முக்கியம். 250 சொற்களை கொண்டு கதை அமைவதுதான் சிறந்தது. சொல்லப்படும் கதை கேட்பவரை இலகுவாக சென்றடையும். கதையின் எழுத்து வடிவத்தை சில வேளை பல தடவைகள் எழுதுவது சிறந்தது. கதையை சம்பவங்களுக்கு ஏற்ப பாகுபடுத்தல். கதையில் உள்ள காட்சிகள், படங்கள், ஒலி என்பவற்றை பொருத்தமான வகையில் காட்டுவதற்கு இது பயன்படுகிறது. தனித்தனி காகிதத்தில் குறித்த படத்தையும் அதற்கான எழுத்து வடிவத்தையும் பொருத்த வேண்டும். கதை சம்பவங்களுக்கு ஏற்ப புகைப்படம் சேகரித்தல், எடுத்தல் அல்லது படம் வரைதல். கதை சம்பவங்களை பாகுபடுத்திய பின்னர் அதற்கான புகைப்படங்களை எடுக்க வேண்டும், சேகரிக்க வேண்டும் அல்லது நமக்கு தேவையானபடி வரைந்து கொள்ள முடியும். இப்படங்கள் 25 தொடக்கம் 30 வரை இருப்பது அவசியமானது. காட்சிகளை பதிவு செய்தல். எமக்கு தேவையான காட்சிகளை பதிவு செய்த பின்னர் போட்டோஷாப் அல்லது அது தொடர்பான மென்பொருளை பாவித்து கணினியில் பதிவு செய்தல் வேண்டும். எல்லா காட்சிகளும் ஒரே மாதிரியான அளவில் பொருத்தமாக மீள வடிவமைக்கப்படல் அவசியமாகும். மேலும் அவசியமான மாற்றங்களை செய்தது கணினியில் சேவ் பண்ண வேண்டும். எழுத்து வடிவத்துக்கு குரல் கொடுத்து அவற்றை பதிவு செய்ய வேண்டும். கணினியில் குரலை பதிவு செய்வதற்கு நாம் ஒலிவாங்கியுடன் Adobe Audition, Audacity கணனி மென்பொருளை பாவிக்க வேண்டும். பதிவு செய்ததன் பின்னர் குரலை கதைக்கேற்றவாறு சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அவசியமாயின் இசையும் சேர்த்து கொள்ளலாம். பொதுவாக டிஜிட்டல் கதைகள் 2-3 நிமிடங்கள் இருப்பது சிறப்பானது. குரலையும் காட்சியையும் ஒன்றாக ஒப்பீடு செய்தல். இதற்கு விண்டோஸ் மூவி மேக்கர்ஸ் மென்பொருளை பாவித்து குரல், காட்சி ஆகிய இரண்டையும் ஒன்றிணைக்க வேண்டும். இச்செயல்முறைகளின் பின் டிஜிட்டல் கதை சொல்லுதல் தயாராகிவிடும். அதனை நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லலாம்.